நான் கொள்கை சாராத எத்தனையோ சினிமா நான் நடிக்கலாம், காசு வாங்கிட்டு நடிக்கலாம். ஆனால் நான் இன்றுமே கருப்பு சட்டைக்காரர்கள் பக்கம் தான் இருக்கிறேன் என்பதை நான் பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்னா அவ்வளவு சூழ்ச்சிகள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த பெரியாரிய கருத்துக்களுக்கு வலு சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இப்போ இங்க பேசின தோழர்கள் தமிழரசன் அவர்கள் பொட்டம்மானுடைய வரலாறை அழகா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பேசின தோழர் லோக ஐயப்பன் அவர்களும் உணர்ச்சி வசப்பட்டா ஒரு போனது பார்த்தது எல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ நான் உண்மையிலேயே ஈழத்துக்கு போனதில்லை, அங்க இருக்கிற எந்த போராளிகளையும் பார்த்ததில்லை, சந்திச்சதில்லை. அதனால நான் கதை கட்டி விடுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதனால நீங்க சொன்னது எல்லாம் நான் ஒரு சாதாரண ஒரு வீரமான வரலாறு சொல்லும் போது எப்படி ஒரு பையன் வாயை பிளந்துட்டு கேட்பானோ அது மாதிரிதான் நான் கேட்டேன். உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே பிரமிப்பா இருந்தது. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஆயுத போர் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு போய் அங்க போய் ஒரு தலைவரை சந்திக்கிறது அப்படிங்கிறது, உயிரை பணயம் வச்சு சந்திக்கிறது அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த விடுதலை போராட்டத்தின் மீது பற்று இருந்தால் அதை செய்ய முடியும்.